வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 20 கொஸ்டின் ஆர் 25 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய 25 வினாக்கள் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். நவகோடி நாராயணன் கதை தலைவனாக வரும் பாத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளையாபதி. நவகோடி நாராயணன் கதை தலைவனாக வரும் பாத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளையாபதி. இது வந்து மிக மிக முக்கியமானது. இதில் வரக்கூடிய 25 வினாக்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. ஓகே, அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள். அமைதி என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமைதி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பார். அடுத்து மூணாவது வினா பாருங்கள். பொன்மதி மாலையின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை. ஸோ வேதநாயகம் பிள்ளை தான் பார்த்தீங்க அப்படின்னா பொன்மதி மாலையின் ஆசிரியர். நாலாவது வினா பாருங்கள். அப்துல் ரஹ்மானின் புது கவிதை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மானினுடைய புது கவிதை. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். சுகுண விலாச சபையை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பல் சம்பந்தம். சுகுண விலாச சபையை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பல் சம்பந்தம். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். ஆங்கிலத்தில் தமிழ் மொழி இலக்கிய வரலாறு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வையாபுரி பிள்ளை. ஸோ இந்த வினா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 2002 அப்புறம் 2015 இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வில் கூட இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆங்கிலத்தில் தமிழ் மொழி இலக்கிய வரலாறு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வையாபுரி பிள்ளை. அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். தமிழ் உரைநடையின் சேந்தராக போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலார். தமிழ் உரைநடையின் சேந்தராக போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலார். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை. இது வந்து மிக மிக முக்கியமான வினா. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டீச்சர்ஸ் அனைவருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான வினா. அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள். அடுத்து பத்தாவது வினா பாருங்கள். ஊவை சாமிநாத ஐயர் பதிப்பித்த மொத்த நூல்கள் எதுன்னு பார்த்தீங்க மொத்த நூல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 87 நூல்களை வந்து பதிப்பிச்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊவை சாமிநாத ஐயர். ஓகே, ஸோ ஊவை சாமிநாத ஐயர் பதிப்பித்த மொத்த நூல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 87 நூல்கள். அடுத்து 11வது வினா பாருங்கள். ரசிகாமணி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. சிதம்பரனார். ஸோ டி.கே. சிதம்பரனார் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகாமணி என்று ஒரு பட்டா பெயரை வச்சு சிறப்பு பெயரை வச்சு அழைப்பாங்க. அடுத்து 12வது வினா பாருங்கள். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பலப்பட்டை சொக்கநாதர். ஓகே, ஸோ பலப்பட்டை சொக்கநாதர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு வந்து புகழ்ந்திருப்பார். அடுத்து 13வது வினா பாருங்கள். விருதப்பா பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பர். விருதப்பா பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பர். இது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து 14வது வினா பாருங்கள். மிக மிக முக்கியமான வினா. இந்த வினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறிய தமிழ் சான்றோர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயன் அரிதனார். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறிய தமிழ் சான்றோர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயன் அரிதனார் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, இது வந்து மிக மிக முக்கியமான வினா. அடுத்து 15வது வினா பாருங்கள். வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார். ஸோ நம்மாழ்வார் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு வந்து போற்றப்படுதோம். அடுத்து 16வது வினா பாருங்கள். சார்பெழுத்தின் விரி எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 369. சார்பெழுத்தின் விரி எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 369. அடுத்து 17வது வினா பாருங்கள். மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எத்தனை? மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், ஆனால் மிக முக்கியமான கொஸ்டின். அடுத்து 18வது வினா பாருங்கள். எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணமாக அமையும் ஒலி உறுப்புகள் எத்தனை? ஒரு எழுத்து பிறக்க அப்படின்னா அந்த எழுத்து பிறப்பதுக்கு காரணமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒலி உறுப்புகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், ஆனால் மிக மிக முக்கியமானது. அடுத்து 19வது வினா பாருங்க. அன்னத்தை நானூனி அன்னரை நிற்கும் பொழுது பிறக்கும் மெய்யெழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல். அன்னத்தை நானூனி அன்னரை நிற்கும் பொழுது பிறக்கும் மெய்யெழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. ஓகே, இல்லில் வந்து இந்த இல்லு இருக்கும், அதே மாதிரி வடமொழி இல்லு இருக்கும். ஸோ இந்த இல்லு வந்து வடமொழி இல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியானது. ஓகே, அன்னத்தை நானூனி அன்னரை நிற்கும் பொழுது பிறக்கும் மெய்யெழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல். அடுத்து 20வது வினா பாருங்க. உயிரகப்படையின் அவுராக மொழியின் டேஸ் இடத்தில் வரும். உயிரகப்படையான அவுகார மொழியின் டேஸ் இடத்தில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரகப்படையின் அவுகார மொழியின் முதல் இடத்துல வந்து வரும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன். உயிரகப்படையின் அவுகாரம் மொழியின் டேஸ் இடத்தில் வரும். அந்த டேஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா முதலில். ஓகே, அப்போ உயிரகப்படையான அவுகாரம் மொழியின் முதல் இடத்தில் வந்து வரும். ஓகே, அடுத்து 21வது வினா பாருங்க. ஆதியால் என்று அழைக்கப்படும் யாழ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாரதா பேரியால். ஆதியால் என்று அழைக்கப்படும் யாழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாரதா பேரியால். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வினா. அடுத்து 22வது வினா பாருங்க. குஞ்சுமல்லன் என அழைக்கப்பட்டவர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் பரந்தக சோழன். குஞ்சுமல்லன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் பரந்தக சோழன். இது வந்து மிக மிக முக்கியமான வினா. இந்த வினா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம்லையும் கேட்கலாம், அதே மாதிரி வரலாறு தேர்வுலையும் வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு வினா. ஓகேவா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான வினா. குஞ்சுமல்லன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பரந்தக சோழன். அடுத்து 23வது வினா பாருங்க. சங்கீர்ண ஜாதி எனும் சிறப்பு பெயர் பெற்றிருந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரவர்மன். சங்கீர்ண ஜாதி எனும் சிறப்பு பெயர் பெற்றிருந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரவர்மன். அடுத்து 24வது வினா பாருங்க. தமிழ்நாட்டுக்கு அச்சுக்கலையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனர். ஓகே, ஸோ சீனர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அச்சுக்கலையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 25வது வினா பாருங்க. நாகர ஈற்று ஆண்பால் பெயர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன். அதாவது நாகார ஈற்று ஆண்பால் பெயர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வினாக்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த 25 வினாக்களில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. அப்படி இல்லைனா கூட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது இல்லையா, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன வினா என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணியோ இல்லைனா கால் மூலமாக வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் வழியாக வந்து தினசரி டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து என்ன மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் ப்ளஸ் டிஎன்பிசி டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உடைய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வினாக்கள் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.